சாமுவேலின் புஸ்தகம் 9:25. அவர்கள் மேடையில் இருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே அவன் சாமுவேல் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாட்களிலே சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை இது. ஆமென். இந்த சவுலை குறித்து விசேஷமாய் இந்த சாப்டர் நம்ம இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து கிருபையாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து வருகிறார். ஆமென். வசனம் என்பது அது ஜீவன் உள்ளது. அது ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கும். ஆமென். ஒவ்வொருவரோடு எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி கொண்டிருக்கும் கர்த்தருடைய வார்த்தை. இந்த நாளிலே ஆமென், இந்த வார்த்தை முன்வைத்து தான் சில காரியங்களை நாம் அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அமர்த்தப்படுகிறான். அவனுக்கான பங்கு கொடுக்கப்படுகிறது. அவன் புசித்து பலப்படுகிறான். கிருபையாய் தேவன் நம்மை அழைத்து சபையிலே சேர்த்திருக்கிறார். நமக்கான ஒவ்வொரு நாள் வேண்டிய நன்மைகளை கிருபைகளை தொடர பண்ணுகிறார். ஆமென். நாம் போஷிக்கப்பட்டது, உடுத்துவிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டது, இதையெல்லாம் இப்பொழுதும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். காரணம், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அனுதினமும் அற்புதமாய் நடத்துகிறவர். இந்த அழைக்கப்பட்ட சவுலின் வாழ்க்கையிலே உண்டான இந்த அனுபவம் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாக வேண்டும். என்ன அனுபவம்? மேல் வீட்டின் அனுபவம். மேல் வீட்டிலே என்ன நடக்கிறது? அவன் சாமுவேலோடு பேசிக்கொண்டிருக்கிறான். இந்த மேல் வீட்டின் அனுபவம் நமக்கு மிக 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 அவசியமானது. இதை நல்ல கவனிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேல் வீட்டின் அனுபவம் என்பது எதை காண்பிக்கிறது? வேதம் நமக்கு எதை முன்னிறுத்துகிறது? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனத்தின் பிற்பகுதியும் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். எருசலேமிலே வந்து மேல் வீட்டில் ஏறினார்கள். 14 கடைசி வாசியுங்கள். அவருடைய சகோதரோடு ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 10:9 கூட வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 10:9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். இந்த மேல் வீட்டின் அனுபவம் எதை காண்பிக்கிறது தெரியுமா? ஜெப அனுபவத்தை, ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த மேல் வீட்டின் அனுபவம் வேண்டும். அழைக்கப்பட்டவர்களோடுள்ள ஐக்கியம் அது கண்டிப்பா தேவை. அழைக்கப்பட்டவர்களோடு பந்தியில் அமர்வது கண்டிப்பாக தேவை. அவங்க வாழ்க்கையில வேண்டிய பங்கை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அந்த மேல் வீட்டின் அனுபவம் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஜெப ஜீவியம், ஜெப அனுபவம். 10 பேர் ஜெபிக்கிற கூட்டத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வருவதல்ல, அவரோடு தனித்திருக்கிற அனுபவம், இயேசுவோடு இருக்கிற அனுபவம், அதுதான் மேல் வீட்டின் அனுபவம். வேதம் அதை தான் நமக்கு உணர்த்துகிறது, காண்பிக்கிறது. இது ரொம்ப அவசியம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க, நியமித்த ஓட்டத்தை தடையில்லாமல் ஓட, ஆமென், வாழ்க்கையில வழி மாறாதிருக்க இந்த ஜெப அனுபவம் என்பது ரொம்ப முக்கியமானது. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதின் அடையாளம் என்ன? கிருபையாய் தேவன் ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலே உங்களை பார்த்து வைக்கிற கேள்வி இதுதான்: உங்களுடைய மேல் வீட்டின் அனுபவம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஜெப ஜீவியத்தை குறித்து சற்று நீங்கள் சிந்தித்து விட்டு இந்த வார்த்தையை கேளுங்க. உங்களுடைய பிரேயர் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? 10 பேர்ட்ட ஜெபிக்க சொல்றதல்ல ஜெப வாழ்க்கை. நாம ஜெபிக்கிறது தான் ஜெப வாழ்க்கை. ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கணும். 10 பேர்ட்ட ஜெபிக்க சொல்வது தேவை, ஆனா நாம ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தினுடைய மேன்மையை நல்லா அறிஞ்சுக்கணும். இந்த ஜெபம் எவ்வளவு அவசியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இயேசு ஊழிய பாதையில் நமக்கு முதல்ல காண்பித்த மாதிரி என்ன? அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி ஊழியத்தை இப்ப துவங்க போகிறார். அவர் எப்படி துவங்குகிறார்? ஜெபித்து தான் துவங்குகிறார். அவருடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையோடு கூட பயணிக்கிற ஒன்றாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மாத்திரமல்ல. கடந்த நாளிலே ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார். ஒரு காரியத்துக்காக அல்ல, ஒவ்வொரு காரியத்துக்காக. ஒரு காரியத்துக்காக மட்டும் இல்ல, ஒவ்வொரு காரியத்துக்காக. இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஜெப ஜீவியம் யாருடைய வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்கிறதோ அவங்களுடைய வாழ்க்கை பாழாக ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். எனவேதான் கடந்த நாளிலே மதுரையில் வைத்து கர்த்தர் இந்த வார்த்தையை அடியானோடு பேச ஆரம்பித்தார். நல்ல கவனி, இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். அது யாரா இருந்தாலும் சரிதான். ஜெப அனுபவம், இந்த மேல் வீட்டின் அனுபவம் யார் வாழ்க்கையில இல்லையோ, குறைய ஆரம்பிக்குதோ, அவங்க வாழ்க்கை பாழாக ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். எனவே தான் வேதத்தில் சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். அதில் ஒரு வார்த்தை தான் ஜெபிக்கிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்திலே தரித்திருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள். இந்த ஜெபிக்கிற அனுபவம் வந்து ரொம்ப முக்கியம். ஜெபம் மிக அவசியம். நம்ம அதிகமாய் ஜெபிக்கணும். எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம ஜெபிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெப ஜீவியம் ரொம்ப முக்கியமானது. பிரசங்கி 10வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 10:18 வாசியுங்கள். மிகுந்த சோம்பலினாலே மேல் மச்சு பழுதாகுமாம், மேல் மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். சோம்பலினாலே மேல் மச்சு பழுதாகும். இந்த மேல் வீட்டின் அனுபவத்தோடு நான் இதை வைத்து சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜெப வாழ்க்கைக்கு முதல் எதிரி என்ன தெரியுமா? சோம்பல். நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்ல. ஒரு மழை வந்து வீட்டில் ஒழுகி இருக்கும், மழை போயிடும், திடீர்னு வெயில் அடிக்கும். நமக்கு மழை வந்தால் ஒழுகும்னு தெரியும். நம்ம உடனே என்ன செய்யணும்? அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணலைன்னா அடுத்த மழை வரும்போது பிரச்சனை ஆயிரும். அடுத்த மழை வரும்போது பிரச்சனை ஆயிரும். சோம்பலா இருக்கிறவன் அடுத்த மழை இனி 2 மாதம் இப்போதானே வந்துட்டு போச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ மழையெல்லாம் எப்போ வருதுன்னே நமக்கு தெரியாது. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற டைமில் வராது. அது எப்போ வரும்னு தெரியாது. நேற்று நைட்டு கூட இங்கே மழை பெஞ்சுது, பகலில் நல்ல வெயில் அடிச்சுது, தெரியாது. இப்படி வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா ஒழுக ஆரம்பிச்சிடும், அது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், பழுதடைய ஆரம்பிச்சிடும். எங்கே பழுது சரி செய்யப்படலையோ அது நாளடைவில் பாழடைய ஆரம்பிச்சிடும், அது இடிந்து விழ ஆரம்பித்து விடும். இன்னைக்கு அநேகருடைய ஜெப வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. சோம்பல், எழும்பி ஜெபிக்கிறதுக்கு மனம் இல்லை, கொஞ்ச நேரம் ஜெபத்தில் தரித்திருக்கிற மனம் இல்லை. இது என்னை காண்பிக்கிறதுன்னா உன் வாழ்க்கை பால் அடைஞ்சிட்டு இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. நீ அழைக்கப்பட்டவனா இருந்தாலும் ஒரு மேல் வீட்டின் அனுபவம் உனக்கு இல்லை என்றால் நீயே உன் வாழ்க்கை பாழடைவதற்கு காரணமாய் இருந்து கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி வாழ்வதற்காக அல்ல தேவ பிள்ளைகள் அழைக்கப்பட்டவர்கள். எனவேதான் அவர்களுக்கான ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். இன்னைக்கு புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று அஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், தேவனை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். வாழ்கிற வாழ்க்கை இன்பமாய் வாழணும், சந்தோஷமாய் நாட்களை செலவழிக்கணும் இருக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளை அப்படி அல்ல. சோம்பலினாலே மேல் மச்சு பழுதாகிறோம், அது நாஸ்தியாகிறோம். நீ கைகளை நெகிழ விட்டுட்டேன்னா வீடு ஒழுக்காயிரும், அந்த வீடு சீக்கிரமா டேமேஜ் ஆயிரும், இல்லாம போயிரும். இன்னைக்கு மெடிடேஷன்ல கூட இதே வார்த்தையை தான் கர்த்தர் பேசினார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்து, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இன்னைக்கு அதன் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலே செய்தி வேளையில் உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். மேல் வீட்டின் அனுபவம் தேவ பிள்ளைக்கு தேவை. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லாரும் எனக்கு கேட்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கு சொல்லுகிறேன். நம்முடைய பர்சனல் பிரேயர் லைஃப் எப்படி இருக்கிறது? ரொம்ப முக்கியம். நம்முடைய தனிப்பட்ட ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு மேல் வீட்டின் அனுபவம் தேவை. நான் திரும்ப சொல்றேன், 10 பேர்ட்ட ஜெபிக்க சொல்றதல்ல ஜெப அனுபவம்.
ஜெபிக்க சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, கண்டிப்பா சொல்லுங்க. ஊழியர்களை கர்த்தர் அதற்கு தான் வைத்திருக்கிறார், சபையில கர்த்தர் அதற்கு தான் சேர்த்திருக்கிறார். ஆனா நான் ஜெபிக்காம 10 பேர்ட்ட ஜெப குறிப்பு சொல்றதுனால என்னுடைய ஜெப அனுபவம் கட்டப்படாது, மாறாக ஒழுகிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. பைபிள் ஸ்காலர்ஸ் இப்படி சொல்றாங்க, பிரேயர் இஸ் a telecommunication center அப்படிங்கிறாங்க. ஒரு நாட்டு இன்னொரு நாட்டோட யுத்தம் பண்ணும்போது அந்த நாட்டை அட்டாக் பண்ணணும்னா முதல்ல அந்த கம்யூனிகேஷன் சென்டர்ல தான் கொண்டு பாம்பு போடுவாங்க. ஏன்னா அந்த தகவல் மற்ற யாருக்குமே பாஸ் பண்ணிடக்கூடாது. சில மாவட்டங்களில், சில மாநிலங்களில் அந்த போராட்டம் போன்ற சூழ்நிலை வரும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நெட்டை கட் பண்ணுறாங்கல்ல. சில மாவட்டங்கள் அது நடந்ததல்லவா, சில மாநிலங்களில். ஏன்னா அந்த தகவல் பரவிடக்கூடாது, சில தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் போயிடக்கூடாது, தேசத்தில் அது சமாதான குலைச்சலை உண்டு பண்ணும் என அந்த தகவல் தொடர்பு காரியத்தை கட் பண்ணுறாங்க. இதுதாங்க சாத்தான் செய்கிறது. ஒருத்தனை பாழாக்கணும்னு நினைச்சிட்டான், அவன் பிரேயர் லைஃப்ல கை வச்சிருவான். ஒருத்தன் லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சிட்டான், அவன் வேற எங்கேயும் கை வைக்க மாட்டான், பிரேயர் லைஃப்ல கை வைப்பான். நமக்கு பிரேயர் பண்ணவே முடியலைன்னா நம்ம வீடு ஒழுக ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம். ஜெப நேரத்தில் தான் ரொம்ப தூக்கம் வருதுன்னா மிகுந்த சோம்பலினாலே மேல் மச்சு பழுதாகும். எனவே தான் இயேசு பிரேயர் மாதிரியை காட்டி தந்தார். அவர் அதிகாலையில எழுந்து ஒரு இடத்துல போயிருந்து ஜெபிக்கிறார். படுக்கையில இருந்து ஜெபிக்கல, இருட்டோடு இருட்டா எழுந்து போய் தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். சோம்பல் நம்மை ஜெபிக்க விடாது. இயேசு எனவே தான் அந்த மாதிரியை காண்பித்து தந்தார். ஜெபம் மிக அவசியம் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அழைக்கப்பட்டவர்களே, ஜெபம் இல்லாத வீடு ஒழுகும், ஜெபம் இல்லாத வீடு பாழாக ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் தெரியாது, சின்ன லீக் மாதிரி தான் இருக்கும், தெரியவே தெரியாது. ஆனா இது தொடருமானால் அந்த செவரெல்லாம், அந்த பாதுகாப்பு அரணா, நம்ம செவரு கட்டுறதே பாதுகாப்பா உள்ள இருக்கிறதுக்கு, அது வீக்காக ஆரம்பிச்சுட்டுனா திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா அவன் அடர்ந்து விழ ஆரம்பிக்கும், திடீர்னு இடிந்து கூட விழும். பிரேயர் என்பது ரொம்ப முக்கியமானது. தேவ பிள்ளைக்கு ஜெப அனுபவம் தேவை, மேல் வீட்டின் அனுபவம் தேவ பிள்ளைக்கு தேவை. இந்த அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த நாளிலே சரி செய்து கொள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி பேசி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்தில் செய்ய வேண்டிய காரியம், மேல் வீட்டின் அனுபவத்தில் என்னெல்லாம் காணப்பட வேண்டும் என ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதே வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். 1 சாமுவேல் 9:25. அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்துக்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக் கொண்டிருந்தான். இந்த மேல் வீட்டின் அனுபவம் என்றால் என்ன? அங்க என்ன இருக்க வேண்டும்? பேசி கொண்டிருக்கிற அனுபவம் வேண்டும். பேசினான் என்றல்ல. ஆமென். இப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு போறோம். சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது நம்ம கேட்டவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார், இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார். ஆமென். ஆனா அந்த மேல் வீட்டின் அனுபவத்தில் பேசினார் என்ற அதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் மேல பேசி கொண்டிருக்கிற அனுபவம். பைபிள்ல எங்க? பிரைஸ் தி லார்ட். ஆமென். பேசி கொண்டிருக்கிற அனுபவம், இந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். ஜெபம் என்பது நான் கொஞ்சம் சொல்லிட்டு ஓடுறதல்ல, நான் பேசணும், அவரும் பேசணும். ஒரு போன்ல எப்படி பேசுறோம், அதுதாங்க பிரேயர். இந்த அனுபவம் இல்லைன்னா உங்க மேல் வீட்டின் அனுபவமே இல்லைன்னு அர்த்தம். இந்த அனுபவம் இல்லைன்னா இந்த கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாம் போய் மனு கொண்டு கொடுப்போம்ல, அதிகாரிங்க கிட்ட எழுதி மனு கொண்டு கொடுப்போம்ல, இதுக்கல்ல தேவன் நமக்குள்ள இந்த பிள்ளைங்கிற உறவுக்குள்ளே கொண்டு வந்தது நோக்கம் என்ன? நீ பேசு, அவரும் பேசுவார். இந்த அனுபவம் நமக்கு இல்லைன்னா நம்முடைய மேல் வீட்டின் அனுபவம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு ஜெபம் இருக்கு, கடமைக்கான ஜெபம் இருக்கிறது. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் மட்டும் அப்படி இப்படி சொல்லிட்டு ஓடுறது இல்ல. ஆமே, நம்ம ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்றோம், அவங்க எடுக்கிறாங்க, நம்ம காரியத்தில் சொல்லிட்டு டப்புன்னு வச்சா அது எப்படிங்க இருக்கும்? இல்ல, இந்த கேஸ் எல்லாம் புக் பண்றது பார்த்துருக்கீங்களா? இப்போ எல்லாம் ஃபோனில். இது நம்ம பேசவே வேண்டாம், ஜஸ்ட் டயல் பண்ணி ஒரு நம்பர் கொடுத்தா அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு அவங்களே கட் பண்ணிடுவாங்க. வைக்கட்டுமான்னு கூட கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் கம்ப்யூட்டரில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, டப்புன்னு கட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
ஆமென். இல்லைங்க, அவர் பேசுவார். பேசிக்கொண்டிருக்கிற அனுபவம் தாங்க இந்த மேல் வீட்டின் அனுபவம். நான் தான் ஜெபிக்கிறேனே, இந்த பேசிக்கொண்டிருக்கிற அனுபவம். ஜெபித்து ஒரு காரியத்தை துவங்குகிறோம், வார்த்தையை கேட்டு ஒரு காரியத்தை துவங்குறோமா, எல்லாத்தையும் ஜெபத்தில் வைக்கிறோம். ஜெபத்தில் வைக்கும்போது அவருடைய பதில் என்ன, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அதை கேட்க காத்திருக்கிறோமா? இந்த பேசிக்கொண்டிருக்கிற அனுபவம் தான் மேல் வீட்டின் அனுபவம். எனக்கு எத்தனை பேருக்கு இது இருக்கிறது? இது இல்லை என்றால் வீடு பழுதாகும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பழுதாகும். ஒரு மழை வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது தான் இது ஒழுக ஆரம்பிக்கும். நம்மால நிக்க முடியாது. நம்ம வீடு கட்டி இருக்கிறதே உள்ள சந்தோஷமா இருக்கிறதுக்காக. மழை நாட்கள்ல வீட்டுக்குள்ள கொடை பிடிச்சிட்டு இருக்கிற நிலைமை எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? இன்னைக்கு அநேக தேவ அழைக்கப்பட்டவர்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது. ஒரு பிரச்சனை வரும்போது வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியவில்லை, மறைவிடத்துக்குள்ள இருக்க முடியவில்லை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த நல்ல அழைக்கப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தில் இன்னைக்கு சந்தோஷமாய் மறைந்திருக்க முடியவில்லை. அவருடைய நாமம் பலத்த துருகம் அல்லவா, நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமா இருப்பான் அல்லவா. அப்படி எத்தனை பேருக்கு இருக்க முடிகிறது? அந்த துருகமாகி அவருடைய கூடாரத்துக்குள்ள, அவருடைய சட்டையின் கீழே சந்தோஷமா எத்தனை பேருக்கு இருக்க முடியாது? ஏன் முடியல? ஜெபம் இல்ல, வீடு பழுதாக ஆரம்பிச்சிட்டு. இந்த பேசிக்கொண்டிருக்கிற அனுபவம் வேணும். இதுதான் சரியான ஜெபம். நான் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன் என்றல்ல, அவரை ஒரு வார்த்தை கூட பேச விடாம நானே பேசிட்டு இருப்பேன்னா அது அந்த ஜெபம் பூரணமாகாது. 5 நிமிஷமோ 5 மணிக்குறோங்க என்னுடைய பிரேயர், என்னுடைய ஜெபத் நேரத்தில் நான் அவர்கிட்ட பேசணும், அவரும் என்கிட்ட பேசணும். இதுதான் உண்மையான ஜெப அனுபவம். இது இல்லைன்னா நீங்க ஜெபத்தை முடிக்க கூடாது. டைம் நாம செட் பண்றதில்ல, ஜெபம் அவர் செட் பண்ணுவார். அவர் சொல்லுவார். ஆதியாகமம் 18 கடைசி வார்த்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 18 கடைசி. Praise the Lord. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். ஆபிரகாம் போனதுக்கு அப்புறம் கர்த்தர் போகல, கர்த்தர் பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். அப்ப அவர் பேசி இன்னும் முடிக்கலைன்னா நான் என் ஜெபத்தை முடிக்க கூடாது. இன்னும் அவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார். பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். இந்த ஆபிரகாமுடைய ஜெப அனுபவத்தை பாருங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். அடுத்த ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். நீ தரித்து நில்லு, நின்று கொண்டிருந்தான். அடுத்த வார்த்தை, அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேருகிறான். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், அந்த பிரச்சனத்துல கனெக்ட் ஆகிறது வரைக்கும் ஜெப நேரத்தில் நம்ம வெயிட் பண்ணணும். லைன் கிடைக்கிறது வரைக்கும் போனை வச்சிட்டு இருக்கிறோம்ல காதுல, அந்த பிரச்சனத்தில் கனெக்ட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறான், ஆபிரகாம் சமீபமாய் சேருகிறான். அதன் பிறகு ஆபிரகாம் பேச ஆரம்பிக்கிறான். தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய எல்லா காரியத்தையும் தேவனிடத்திலே சொல்லுகிறான். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதிலை சொல்லி பேசி முடிந்த பின்பு கர்த்தர் போய்விட்டார். ஆபிரகாமும் போயிட்டான். ஜெபத்தை இங்கே முடிக்கிறான். இதுதாங்க ஒரு உண்மையான ஜெப அனுபவம். எடுத்ததும் அல்ல, நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைகிற அந்த கனெக்ட் ஆகிற அனுபவம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, நீ ஸ்தோத்திரத்தோடு உன்னுடைய எல்லா காரியத்தையும் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்து. நம்ம வந்ததும் லைன் கிடைக்குதா கிடைக்கலையா அது விஷயம் கிடையாது. நான் சிலவற்றை சொல்லணும், சொல்லிட்டு போகணும். ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்து. அதுக்கு தான் ஆராதனை, அதுக்கு தான் துதி, அதுக்கு தான் ஆமென், அவருக்குரிய மகிமையை நாம செலுத்தணும். இவைகள் என்ன ஆகும் தெரியுமா? தேவனுக்குரிய மகிமையை கொடுக்கும் போது நாம் இருக்கிற இடம் தெய்வ பிரசன்னத்தினாலே நிரம்பும். தெய்வ பிரசன்னத்தில் நிரம்புகிற அனுபவம் தான் கிட்ட
சேருகிற அனுபவம், கிட்டி சேருகிற அனுபவம். இப்படி கிட்ட வந்த பிறகு நம்முடைய காரியத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். கிட்ட வராம லைன் கிடைக்காம ரிங் ஆயிட்டு இருக்கும் போதே பேசுனா அவனை பார்த்து பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? நம்முடைய ஜெப அனுபவம் என்பது இப்படிதான் நம்மில் அநேகருக்கு இருக்கிறது. ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான், வெயிட் பண்றான். நின்று கொண்டிருந்தவன் அடுத்து கிட்டி சேருகிறான். அதன் பிறகு பேசுகிறான். ஆண்டவரே, நீதிமான்களை பாவிகளோடு அழிப்பீங்களா? 50 நீதிமான் இருந்து அழிப்பீங்களா? நீங்க படிச்சீங்கன்னா அவனுடைய எல்லா கொஸ்டினுக்கும் அங்கிருந்து பதில் வருகிறது. அவனுக்கு ஒரு நிறைவு, ஒரு திருப்தி கிடைத்த பிறகு பிரேயர் அங்க முடிக்கிறான். ஒரு பெரிய ஒருத்தங்களுக்கு நம்ம ஃபோன் பண்றோங்க, பேசிட்டு இருக்கும்போது யாரை ஃபோன் வைக்க விரும்புவோம் தெரியுமா? அவங்க தான் கட் பண்ணணும். அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம கட் பண்ணிட்டோம்னா நாம அவங்கள கனவீனப்படுத்துறோம் அர்த்தம். இங்க பாருங்கள், அந்த கடைசி வசனத்தை பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போனார். ஆமென். இதுக்கு எவ்வளவு நேரங்கிறது முக்கியம் இல்ல, இதுக்கு நம்ம கொடுக்கிற கனம் தான் முக்கியம். ஆமென். கனம் தான் முக்கியம். நம்ம எல்லாம் இன்னைக்கு டைமை தான் ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்கிறோம். 1 hour ஜெபம் பண்ணிட்டேன், 2 hours ஜெபம் பண்ணிட்டேன், 24 hours ஜெபத்துல இருந்தேன், 12 hours ஜெபம் பண்ணிட்டேன். 12 hours 12 minutes இங்க டைம் இல்ல, இங்க நம்ம கொடுக்கிற அந்த மரியாதை, அந்த கனம். நான் பிதாவானான், எனக்குரிய கனம் எங்கே? நின்றான், நெருங்கினான், பேசினான், பேச கேட்கிறான். இதுதாங்க ஒரு பூரணமான ஜெபம். இதுதான் மேல் வீட்டின் அனுபவம். இந்த அனுபவம் இல்லை என்றால் நம்முடைய மேல் வீடு இன்னும் கட்டி எழுப்பப்படவில்லை அல்லது பழுதாய் இருக்கிறது. இந்த நாட்களில் நீ சோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாய், ஆனால் இன்று தெரியாது, நாளைக்கு ஒரு வெள்ளம் வரும்போது ஆமென், அன்று கதறி பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. பேழைக்குள்ளே நோவா போன பிறகு இல்ல, கர்த்தர் சொன்னபடி எல்லாம் பார்த்து 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 நோவா செய்யலைன்னா, அதாவது கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செஞ்சான். 10ல் 8 காரியம் செஞ்சு 2 காரியத்தை விட்டுட்டான், அல்லது 9 செஞ்சு 1 விட்டுட்டான்னு வைங்க. இன்னும் சொல்லணும்னா ஒரே ஒரு பலகையை வைக்க விட்டுட்டான். மழை பெஞ்சுன்னா அந்த ஒரு சின்ன கேப் போதுங்க அந்த மொத்த பேழையை நாஸ்தி ஆக்குறதுக்கு. இதே போலதான் ஜெப ஜீவியம். கொஞ்சம் விட்டு நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் சேர்த்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கத்துக்கும் மற்ற காரியங்களுக்கும் நாம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் நம்மை அறியாமலே நம்முடைய வீடு பழுதாக ஆரம்பித்து விடும். ஆமென். நான் ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை அதிகமாய் பேசி இடைப்பட்டபடியினாலே நான் இந்த நாளிலே சொல்றேன், உங்களுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை பாழாகி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இந்த நாளில் அதை சரி பண்ணதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெப ஜீவியம் என்பது அவரோடு பேசி கொண்டிருக்கிற அனுபவம். அவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும். மோசே பாருங்கள், யாத்திராகமம் 19வது அதிகாரம் 19வது வசனம். 19 எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அந்த வசனத்தில் 3 காரியங்கள் இருக்கிறது. நான் இதற்கு முன்னாக சொன்ன 3 காரியங்கள். எக்கால சத்தம் வர வர பலமாய் தொனித்தது. எக்கால சத்தம் எதை காண்பிக்கிறது? துதி. துதிக்கிறான். அடுத்து மோசே பேசுகிறான், ஜெபிக்கிறான். அடுத்ததாக தேவன் அவனுக்கு வாக்கினாலே மறுமொழி கொடுக்கிறான். துதிக்கிறான், ஜெபிக்கிறான், வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறான். இதுதாங்க மேல் வீட்டின் அனுபவம். ஆமென். இதுதான் சரியான ஜெப அனுபவம். இது இல்லை என்றால் நாம் இன்னும் ஜெபிக்கவே இல்லை என்ற அர்த்தம். நம்முடைய ஜெப ஜீவியத்தை சரி பண்ணதான் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை குற்றப்படுத்துவதற்கல்ல, நம்மை சரி பண்ணுவதற்கு. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வெள்ளம் வரும் வரைக்கும் தெரியாதுங்க. மணல் மேல் கட்டப்பட்ட வீடு கட்டின அடுத்த நாளே இடியல்ல, கீழே விழல. ஒரு வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது.
நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து நமக்கு வாழ்க்கை முன்னே போய் கொண்டிருக்கிறது. இனி எதை பார்க்க போகிறோம், எதை சந்திக்க போகிறோம் எதுவுமே நமக்கு தெரியாது. கற்பாறையில கட்டப்பட்ட வீட்டின் மேலையும் வெள்ளம் வந்து மோதி அடித்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா அது நின்னுட்டு. அதே போலதான் இனி நாளை எப்படி இருக்கும் தெரியாது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நிறைய காரியங்களை பார்த்துட்டோம். இனி எதை பார்க்க போகிறோம் தெரியாது. அசதியா இராதே, சோம்பலா இராதே. உனக்கு தெரியவில்லை, உன் வீடு பாழாய் கொண்டிருக்கிறது, உன் வீடு பழுதாகி கொண்டிருக்கிறது. வெள்ளம் வரும்போது அதனுடைய விளைவுகள் பலமாய் இருக்கும். எனவே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிறார், உன் மேல் வீட்டின் அனுபவம் வளருவதாக, கட்டப்படுவதாக. ஹalleluya. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், கர்த்தர் வாக்கினால் அவனுக்கு மறுமொழி கொடுக்கிறார். நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? இது இல்லாம ஜெபத்தை முடிக்க கூடாது. கர்த்தர் பேசுவார். கடந்த நாளிலே தியானித்தோம், கர்த்தர் எப்படி பேசுவார்? வார்த்தையின் மூலமாய் பேசுவார், தரிசனத்தின் மூலமாய் பேசுவார், சொப்பனங்கள் மூலமாய் பேசுவார், ஊழியர்கள் மூலமாய் பேசுவார். பேசணும்னு நினைச்சிட்டாருன்னா பேசிடுவாருங்க. உங்களுக்கு அவர் ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா அந்த வார்த்தை உங்க இருதயத்தில் விழ வச்சிருவார். அவர் நல்லவர். ஆமென். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் யோனா தீர்க்க தரிசிட்ட பேசினார், மீன்கிட்ட பேசினார், ஆமென், ஜனங்கள்கிட்ட பேசினார், புழு கிட்ட பேசினார். யார் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவார். அவர் பேசும் தெய்வம், பேசாத ஒன்றுமல்ல, அவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசுகிறவர். ஜெபத்தில் பேசி கொண்டிருக்கிற அனுபவம் வேணும். அவர்கிட்ட பேசணும். இந்த மனு எழுதி கொடுக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. எனவே தான் அந்த உறவுக்குள்ள தேவன் கொண்டு வந்தார். நீ ஜெபிக்கும் போது நீங்கள் ஜெபம் பண்ணுகிற விதமாவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஒரு அப்பா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசலைன்னா நாம இன்னும் அவரை அப்பாவை பார்க்கலன்னு அர்த்தம். அந்த பேசுகிற அனுபவம் தேவை. என்னுடைய தாயார், என்னுடைய சகோதரர்கள் 2 பேர், சகோதரி வெளியில இருக்கிறாங்க. டெய்லி பேசுவாங்க, டெய்லி பேசுவாங்க. ஒரு நாள் பேசலைனாலே, இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆனாலே, என்ன இன்னைக்கு ஃபோனை காணல பதற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க 1000 வேலையில் இருக்கலாம், ஆனால் இங்கேருந்து இவங்க பதற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதாங்க நம்ம நிறைய பிஸின்னு சொல்லிட்டு இருக்கோமே, ரத்தத்தால் மீட்கிறவர் இதே போல தான் பதறுவார். எபேசு சபையை பார்த்து, உனக்கு அந்த ஆதி அன்பு இல்லையேப்பா, நீ அன்னைக்கெல்லாம் என்கிட்ட வந்து பேசின. நல்ல கவனிங்க, தினமும் அவரோடு பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரமே அவரோடு நல்ல தொடர்பில் அல்லது நல்ல உறவில் இருக்கிறார்கள். 2 நாளைக்கு ஒரு முறை பேசுகிறவர்கள் உண்டு, வாரத்துக்கு ஒரு முறை பேசுகிறவர்கள் உண்டு, மாசத்துக்கு ஒரு முறை பேசுகிறவர்கள் உண்டு, பிறந்த நாள், திருமண நாள், இப்படிப்பட்ட விசேஷங்கள் வரும்போது பேசுகிறவர் உண்டு. ஃபோன் பண்ணி ஹலோ விஷ் சொல்றவங்க உண்டு, இல்லை பர்த்டேஸ் வரும்போது மட்டும் விஷ் சொல்றவங்க, இப்படி பேசுறவங்க உண்டு அவர்கிட்ட. அல்லது பிரச்சனை வரும்போது மட்டும் பேசுகிறவர்கள் உண்டு. ஒரு சின்ன கேப் போதும். 1 hour ஜெபிக்க தவறினான் பேதுரு, 3 முறை மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. 1 hour கேப். பேதுருக்கு அடுத்தது நிற்க முடியல. நமக்கும் தேவனுக்கும், நான் ஆண்டவரோடு நல்ல தொடர்பில் இருக்கிறேன் என்பதின் அடையாளம் என்ன? தினமும் நான் அவரோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஜெபத்துக்கு வரம் கிடையாது, ஜெபத்துக்கு வரம் தேவை கிடையாது, அது உறவுல தான் இருக்கு. அவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜெபித்து அந்த உறவில பலப்படுத்தினவர்கள். உறவில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பேச முடியும், பேசிக்கொண்டே இருக்க முடியும். பழகாதவங்கள்ட்ட போய் எவ்வளோ நேரம் பேசுவோம், என்னதான் பேசுவோம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்புறம் வீட்டில எல்லாம், அப்புறம் இந்த எப்படி போகுது. நம்ம யூஸ்வலாகவே இந்த பழகாதவங்கள்ட்ட பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி கேளுங்க. ஆல்மோஸ்ட் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவோம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோமே, ஏமே நல்லா இருக்கீங்க, அதுக்கு மேலே வார்த்தை வராது. என்ன பேசணும், சரி அவ்வளோதான், பார்த்துட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு அவ்வளோதான். இது பழகாதவங்கள்ட்ட அல்லது ரொம்ப நெருக்கம் இல்லாதவங்கள்ட்ட நம்ம லிமிட்டடாக தான் பேசுவோம். ஆனால் ரொம்ப நெருங்கினவங்கள்ட்ட பாருங்க, பேசி டைம் போகிறதே தெரியாது. சரி டைம் நிறைய ஆயிட்டு இல்லை. நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து ரொம்ப ஜெபம் ஓடலைன்னா நம்ம ரொம்ப பழகலைன்னு அர்த்தம். நல்ல ஜெபத்தை நிறுத்த முடியலைன்னா நம்ம அவரோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம்னு அர்த்தம். இவ்வளவுதான் வித்தியாசம். என்னால ஏன் ஜெபிக்க முடியலைன்னா நான் அவர்கிட்ட ரொம்ப பழக விரும்பலைன்னு அர்த்தம்.
என்னால ஜெபத்தை நிறுத்த முடியலைன்னா நான் அவர்கிட்ட ரொம்ப உறவுல இருக்கிறேன்னு அர்த்தம். ஹalleluya. நம்முடைய ஜெப ஜீவியம் 1 மணிக்கூர் அல்லது அரை மணிக்கூர் ஜெபிக்கிறத, ஒரு நாள் ஜெபிக்கிறத பெருசா பார்க்கவே கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணணுமா. ஆமென். அந்த ஜெபத்திலேயே தரித்திருக்கிற அனுபவம் வேணும். அதான் பேசி கொண்டிருக்கிற அனுபவம், அவரோடு இருக்கணும். அந்த கணக்கில் ஒவ்வொரு காரியம் பாருங்க. சிலர்லாம் பாருங்க, சில பிள்ளைங்க பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வீட்டில் தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அம்மா இப்படி இருக்குமா, அப்பா இப்படி இருக்குப்பா, என்ன பண்ணலாம். இப்படி அவரோடு அந்த கான்டாக்ட்ல இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். எனவே தான் சபைக்கு இந்த நாளிலே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படி ஒரு மலை மேலே ஏறுகிறார். அங்கே அவர் ஜெபம் பண்ணுகையில் நடக்கிற சம்பவம் என்ன? லூக்கா 9வது அதிகாரத்தின் 31வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 9:31. அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இதுதாங்க ஜெப ஜீவியம். பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 25 வாசியுங்கள். 27வது வசனத்தை வாசிங்க. 28வது வசனம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபிக்க ஏறினார். 29வது வசனம். அவர் ஜெபம் பண்ணினார். இனி 31 கடைசி வாசிங்க. அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதுதான் ஜெப அனுபவம், ஜெப ஜீவியம். இது இல்லைனாலே நம்ம எங்கேயோ பழுதாக ஆரம்பிச்சிட்டோம், எங்கேயோ லீக் ஆக ஆரம்பிச்சிட்டு வாழ்க்கை. திடீர்னு வெள்ளம் வருது தெரியுமா? திடீர்னு வெள்ளம் புரண்டு வரும்போது எதை வைத்தும் தடுக்க முடியாது. எத்தனையோ தடுப்பணைகள் எல்லாம் கெட்டி வைத்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும் அந்த வெள்ளம், வைக்க முடியாது. இதே போலதான் சத்ரு வெள்ளம் போல வருவான். பைபிள் எச்சரிக்கிறது. தெரியாது, அனுதினமும் அவரோடு தொடர்புல இருக்கிறவன், தினமும் அவரோடு உறவுல இருக்கிறவன், அவனுடைய வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும். எத்தனை மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ள சேஃபா இருப்பான். பேசி கொண்டிருக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, மேல் வீட்டில் என்ன செய்யணும், இந்த ஜெபத்தில் என்ன செய்யணும்? 2 சாமுவேல் 18வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 18வது அதிகாரத்தின் 33. ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டுக்கு ஏறி போனான். மேல் வீட்டுக்கு அவன் ஏறி போகிறான். ஏறி போய் அழுதான். ஜெபத்துல நம்முடைய வாழ்க்கை எப்போதும் ஒரு போல இருக்காதுங்க. மாலையில் அழுகை, காலையில களிப்பு. இவன் வாழ்க்கையில் ஒரு துக்கமான செய்தியை கேள்விப்படுகிறான். அப்சலோமை குறித்த செய்தி அவனால தாங்க முடியல. உடனே அவன் எங்கே போய் அழுகிறான், அதுதான் முக்கியம். அழுகை எல்லாருக்கும் வரும், ஆனா அந்த கண்ணீரை நம்ம எங்க ஊற்றுறோம் அதுதான் முக்கியம். நம்மளை பாதிக்க விஷயம் வரும்போது யாரா இருந்தாலும், பைபிள்ல எல்லாரும் அழுதாங்க. இயேசு கிறிஸ்து அழுதாருன்னு பைபிள்ல இருக்கு. அழாதவங்களே கிடையாது. இன்னும் சொன்னா அழாதவங்க மனுஷனே கிடையாது. என்ன ஒரு விஷயம் பாதிக்கணும், நான் அழுவேன். ஆனா எங்க போய் அழுறோங்கிறது முக்கியம். தாவீது துக்கமான செய்தி கேட்டது அங்க தெருவில் போய் அழல, அவன் மேல் வீட்டுக்கு போகிறான். என் கண்ணீருக்கு எங்கே மதிப்பு உண்டோ அங்கதான் அழுவேன். என் கண்ணீருக்கு எங்கே மதிப்பு உண்டோ அங்கதான் அழுவேன், வேற எங்கே அழ மாட்டேன். மேல் வீட்டுக்கே இருக்க உன் ஜெப அறையில, உன்னுடைய ஜெப அனுபவத்துல உன் துக்கத்தை ஊற்றணும். துக்கத்தை ஊற்றணும். அந்நாள் இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். வேற எங்கேயும் அழாத. பாருங்க, அழுகை என்பதை இன்னைக்கு முதல்ல வாசித்த சங்கீத பகுதி கூட, அவன் கண்ணீரோடு விதைக்கிறவர், அள்ளி தூவும் விதையை தூவுகிறவன் அழுது கொண்டு. அப்ப இங்க அழுகை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். நான் இதோடு சொல்ல விரும்புகிறேன், அழுகை என்பது விதை. உன் கண்ணீரை இந்த விதைக்கிற உவமை ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா? 4 இடத்துல சொல்லுவார். நான் அதை இதோடு சொல்லி புரியும்படி சொல்றேன். வழி அருகே விழுந்தது, பிரயோஜனமே கிடையாது. கற்பாறையில் விழுந்தது, பிரயோஜனம் கிடையாது. முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது,
பிரயோஜனம் கிடையாது. நல்ல நிலத்துல விழுந்தது 100 பலன் கொடுத்தது. அதே போலதான் அழுகை, கண்ணீர், இந்த 3 இடத்துல விழுந்தா பிரயோஜனமே கிடையாது. அவர் சமூகத்தில் விழுந்தா பலன் உண்டு. என்ன இந்த 3 இடம்? வழி அருகே. எல்லார்ட்டையும் போய் அழாத. சும்மா வரவங்க போறவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்கிறான்னு சொல்ற அளவுக்கு நீ இருக்காத. உனக்கு துக்கம் அதிகம், உண்மைதான். உன்னால் அடக்கி கொள்ள முடியவில்லை, உண்மைதான். ஆனாலும் மேல் வீட்டில் போய் அழு, அப்பா சமூகத்தில் அழு. வழி அருகே விதையை போடாத. அந்த கண்ணீருக்கு 5 காசுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை விதைத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி பறவைகள் வந்து கொத்தி போட்டுதான். அந்த கண்ணீர் பரியாசமாய் மாறும். கண்ணீர் பரியாசமாய் மாறும். வழி அருகே வெளியில இருந்து அழுதுனா கண்ணீர் பரியாசமாய் மாறும். கற்பாறையில விதைக்காத. கற்பாறையில விழுந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அது முளைக்கும், கொஞ்சம் வளரும், ஆனா அதோட போயிடும். நான் இதோட சொல்ல விரும்புகிறேன், கொஞ்ச நேரம் உங்க துக்கத்தில் பங்கெடுக்கிறவங்க உண்டு, அவங்க கிட்டையும் அழாத. 7 நாள் யோபுவுக்காக அழுதவங்க 8வது நாள் யோபுவை குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யோபுவின் நிலைமை அறிந்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க. 7 நாள் அவனோடு துக்கத்தில் இருந்தார்கள். ஒரு வார்த்தை கூட பேச முடியல. 7 நாள் அழுதவங்க 8வது நாள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ தெரியுமா ஒரு மனுஷன் நம்மளை குற்றம் சாட்டுவான்? அவனிடத்துல நமக்கான சொல்யூஷன் இல்லைன்னு சொல்லும்போது நம்மளை குற்றம் சாட்டுவான். நீ இப்படி பண்ணியிருப்ப, அதனால தான் இப்படி. ஒருத்தங்க நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமை வரும்போது நம்மளை குற்றம் சாட்டுவாங்க. அல்லது நமக்கு இனி ஹெல்ப் பண்ண கூடாதுங்கிற நிலைமை வரும்போது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு குறையை பிடிச்சி எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளை விட்டு விலகிடுவாங்க. கொஞ்ச நாள் 7 நாள் துக்கத்தில் இருந்தார்கள். 8வது நாள் யோபுவை துக்கப்படுத்தினார்கள். கற்பாறையில விதைக்கிறது ஆரம்பத்தில் வளருது போலதான் இருக்கும். பரவாயில்ல, இவங்களாவது வந்து இருந்தாங்களே. ஆமாம், எப்பவும் இருக்க முடியாது. அவங்க கொஞ்ச நேரம் துக்கத்தில் பங்கெடுப்பாங்க, அடுத்து போயிடுவாங்க. திருப்பி அவங்க முன்னாடி போய் அழுது பார்த்தா, என்னென்ன சும்மா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. வழி அருகே உன் விதையை போடாதே. கற்பாறையில உன் விதையை போடாதே. கொஞ்ச நேரம் துக்கத்தில் பங்கெடுக்கிற அவங்க கிட்டே அழாத, பிரயோஜனம் இல்லை. முள்ளுள்ள இடத்துல விதைய போடாத. முள்ளுள்ள இடம் எதை காண்பிக்கிறது? கவலைகள், உலக கவலைகள். அதாவது நான் இதோடு சொல்ல விரும்புகிறேன், அவங்க வேற எதையோ நினைச்சு கலங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் உன் கவலையை சொல்லி அழாத, அந்த முட்கள் நெருக்கி போட்டுருமா. நாம தலைவலின்னு அழ போறோம், அவங்க நெஞ்சு வலியில இருக்கிறாங்க. அவங்களே 1000 கவலைகள்ல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் ஆமே நம்முடைய கவலையை சொல்லி அழும்போது நம்முடைய பிரச்சனை இன்னொருத்தங்களுக்கு பெருசா இருக்கணும்னு இல்லை. அவங்களே 1000 கவலைகள்ல இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி போய் அழாத. இந்த கண்ணீர் விதைங்க. அப்ப எங்க தாங்க அழணும்? நல்ல நிலம், நல்ல நிலம். அதுதான் அப்பா சமூகம், அதுதான் மேல் வீடு. அங்க 100 பலன் உண்டு. அதாவது நாம் ஆராதிக்கிறோமே, அவர் நம் கண்ணீரை கண்டு பரியாசம் பண்ணுகிறவர் அல்ல. கொஞ்ச நேரம் துக்கத்தில் பங்கெடுத்து நம்மை குற்றம் சாட்டுகிறவர் அல்ல. ஆமென். அவருக்கே அவ்வளவு கவலை இருந்த பின்பும் பேதுருவுக்காக வேண்டிக் கொண்டவர், கடைசி வரை கூட இருக்கிறவர், கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவர். கண்ணீர் ரொம்ப வேல்யூங்க, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அழணும்னு தோணுச்சுன்னா அவர் சமூகத்தில் மட்டுமே அழுங்கள். வேற எங்கேயும் போய் யாருக்கு முன்னாடியும் போய் எந்த காரியத்துக்காகவும் அழாதிருங்கள். அந்த கண்ணீருக்கு பலனை பார்க்க முடியாது. அழுகை சும்மா வராது. சிரிங்கன்னா சிரிச்சிடலாம், அழுங்கன்னா அழ முடியாது. அழணும்னா இருதயம் நொறுங்கணும், உள்ளம் உடையணும். அங்கிருந்து தான் கண்ணீர் பீறிட்டு வரும். அந்த வலி தான் நம்முடைய கண்களை தட்டும். கண்கள் திறந்து அந்த கண்ணீராய் அந்த வலி தான் வெளியே வரும். அப்போ ஒரு பாதையிலே தேவன் நடத்தும் போது, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடத்தும் போது, அந்த கண்ணீரை நான் வழியருகே போற்றக்கூடாது, கற்பாறையில போற்றக்கூடாது, முள்ளுள்ள இடத்துல போற்றக்கூடாது. நான் நல்ல நிலத்துல தான் ஊற்ற வேண்டும். அவர் துருத்தியில தான் ஊற்ற வேண்டும். வேற எங்கேயும் அழாதீங்க. அழணும்னா தாவீதை போல மேல் வீட்டுல ஜெப அறையில போய் விழுந்து அழுங்கள். எசேக்கியா ஆமென், சனகரிப் ஆமென், ரப்சாகே எல்லாம் வந்து நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் எசேக்கியா தேவாலயத்தில் போய் இருந்து அழுறான்.
ஏசாயா வந்து சொல்றார் எசேக்கியாவின் மரண படுக்கையை குறித்து. எப்படி நீ சீக்கிரம் மரிக்க போகிறேன்னு சொன்னதும் ஏசாயா காலை பிடிச்சு அழல. ஏசாயாட்ட பிரைஸ் எல்லாம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஏசாயாவை அனுப்பி விட்டுட்டு சுவர்புறமாய் திரும்பி, நான் அழுறது ஊழியருக்கு கூட தெரியக்கூடாது, சுவர்புறமாய் திரும்பி, கர்த்தாவே, ஆமென். ஏசாயாவை கதவை அடைச்சிட்டு ஏசாயாவை விடாம பிடிச்சு அழல, சுவர்புறமா திரும்பி. அழுகை என்பது சில அழுகையின் பள்ளத்தாக்களை தேவன் நடத்தும் போது அந்த கண்ணீரை கண்ட இடத்துல ஊற்றாதே. உன் கண்ணீருக்கு யார் மதிப்பளிக்கிறாரோ அவரிடத்தில் மாத்திரம் அழு. யோசேப்பை பாருங்க, ஆதியாகமம் 43வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசியுங்கள். Thank you Holy Spirit. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். ஏன் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அழுத யாராவது தடுக்க போறாங்களா? இல்ல, இந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. ஆமென். யோசேப்பு காத்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் நிறைவேற. ஆனா என்ன கேட்டா சொல்லுவேன், அவன் காத்திருந்த நாட்களில் அவன் கண்களில் கண்ணீர் குளமா இருந்தது. அவன் அழுததை யாரும் பார்க்கல. ஆனால் அந்த கண்ணீரின் பலன் தான் அவனுடைய விலங்குகள் அறுக்கப்பட்டது, அவனுக்கான தரிசனம் நிறைவேற்றப்பட்டது, தேசத்தில் உயர்வு உண்டானது, அவன் பிரிந்து போன குடும்பம் சேர்க்கப்பட்டது, அவனுடைய தகப்பனை மீண்டும் பார்க்க வைத்தது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அவனை தான் தேவன் மகிழ பண்ணுவார். தேவ சமூகத்திலே கண்ணீரில் வைக்கிற விண்ணப்பம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? எவ்வளவு அது எவ்வளவு பவர்ஃபுல்லானதுங்க. ஆமா, உன்னுடைய மேல் வீட்டிலே பேசிக்கொண்டு இருக்கிற அனுபவம் வேணும், அழுகிற அனுபவம் வேணும். துக்கத்தை, வேதனைய அப்பா சமூகத்துல தான் கொட்டணும். இன்னைக்கு நம்ம எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருக்கிறோம்னா, இந்த அனுபவம் சும்மா, அதான் நான் திருப்பி சொல்றேன், இந்த அனுபவத்தில் தேவன் நடத்துறாருன்னா இந்த கண்ணீரை நல்ல கரெக்டான இடத்துல டெபாசிட் பண்ணுங்க. கண்ணீரெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்ணீர் மருந்து தெரியுமா? அது சரியான இடத்துல துருத்தியில், கண்ணீர் எல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. தாவீது மேல் வீட்டில் போய் அழுறாரு. யோசேப்பு அடக்கி கொள்ள முடியல, அழுக பீறிட்டு வருது. நேர அறைக்குள்ள போய் கதவு அடைத்து அழுகிறான். பேதுரு பாருங்கள், அவன் செய்த தவறு உணர்த்தப்பட்டதும், மத்தேயு 26:75 வாசியுங்கள். மத்தேயு 26:75. 3 முறை மறுதலிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அவனை உணர்த்தினதும், அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அங்க ஒரு கூட்டம் இருக்கு, வெளியே வந்துட்டான். அந்த கண்ணீர் அவனை அழைப்பை விட்டு மாற விடல, அழைப்பை விட்டு விலக விடல. யூதாஸ் தன் வேதனையை ஜெபாலயத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் சொல்லுகிறான். அவங்க மைண்டே பண்ணல. கண்ணீரை யார் சமூகத்தில் ஊற்றுகிறோம்? எங்கே ஊற்றுகிறோம்? மேல் வீட்டிலே போய் அழுகிற அனுபவம் தேவை. 1000 வேதனைகளை சுமக்கிறவர்களா இருக்கலாம். ஹல்லேலூயா. துக்கம் தாங்க முடியாம வரும்போது அப்பா சமூகத்தில் மரியாள் பாருங்கள், இயேசுவின் பாதத்தில் வந்து அந்த இடத்துல எத்தனை யூதர்கள் நின்றார்கள். லாசரு மரித்த செய்தி ஆறுதல் சொல்ல வந்தார்கள். ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து மரியாள் அழுதாளா? இல்ல. இயேசுவை கண்டதும் அவர் பாதத்தில் விழுந்து அழுததும் இயேசு கண்ணில் கண்ணீர் வந்துட்டு. ஆமே, நாம அழுதா எத்தனை பேருங்க நம்ம கூட சேர்ந்து அழுவாங்க? ஆனால் இன்று உங்களுக்கு ஒருவரை சொல்லுகிறேன், உன் கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா அவர் கண்ணில் கண்ணீர் வரும். 3 நாள் அழுதுட்டு இருக்கிறா. இயேசு கண்ணீர் விட்டார்னு சொல்லல,
4வது நாள் இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா 4வது நாள் அவள் அவரிடத்தில் அழுதாள். அவள் அவரிடத்திலே அழுதாள். அதனால அவரும் அழுதார். என்ற முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும், என் விழிகள் ஈரனணிஞ்ச தெய்வத்தின் மிழி நீரையும், என்ற முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும், என் விழிகள் ஈரனணிஞ்ச தெய்வத்தின் மிழி நீரை. உன்னுடைய அந்தரங்கத்துல நீ அழணும். யோசேப்பு அழுதான் பாருங்கள். அழுதுட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 43, 30, 31 சேர்த்து வாசியுங்கள். யோசேப்பின் உள்ளம் தன் முகத்தை கழுவி வெளியே 31 வாசிங்க. 30ல இருந்து வாசிங்க. அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். 31 வாசிங்கள். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு, தன்னை அடக்கி கொண்டு, அதன் அர்த்தம் நான் வெளியாள மாட்டேன், வெளியாள மாட்டேன். எனக்கு அழுக வரும், நான் என் அப்பாட்ட அழுவேன். என் கண்ணீருக்கு யார் இத்தனை வருஷம் நான் சிறையில் இருந்து அழுதேன், பொய்யான குற்றச்சாட்டு சொன்னப்போ அழுதேன். அந்த கண்ணீரின் பலனை நான் பார்க்கிறேன். நான் போர்த்திபார்ட்ட போய் அழல, போர்த்திபாரின் மனைவிட்ட போய் அழல, யாருக்கிட்ட நான் அழமாட்டேன். ஏன்னா என் கண்ணீருக்கு நான் என் சகோதரர்களிடத்துல ஒரு நாள் அழுதேன். என்னுடைய 17வது வயதுல என் சகோதரர்கள்ட்ட அத்தனை பேர்ட்ட அழுதேன். அண்ணா என்னை விட்டுறாதண்ணா, என்னை குழியில போட்டுறாதண்ணா. ஒருத்தர் கூட என் கண்ணீருக்கு மதிப்பளிக்கல. ஆனா நான் அவர் சமூகத்தில் அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீரின் பலனை நான் பார்க்கிறேன். அதனால இனி நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். இனி என் அழுகை நான் வெளியே போட மாட்டேன், என் அப்பா சமூகத்துல தான் அழுவேன். 17வது வயசுல யோசேப்பு எத்தனை பேர் காலை பிடிச்சு அழுதான், ஒருத்தனாவது கேட்டானா? எத்தனை பேர்ட்ட எத்தனை காரியத்துக்காக அழுது இருப்போம், கண்டுகிட்டாங்களா? கொஞ்சமாவது தங்கள் இரக்கத்தை காட்டினாங்களா? இல்லையே. எப்படி இருக்குங்க, தூக்கி கிணத்துல போட்டது. அடிமையா 20 வெள்ளிக்காசு, அவனுக்கான மதிப்பு 20 வெள்ளிக்காசு. அப்படியே அனுப்பும் போது இல்ல ஒருவன் கூட வேண்டாம்பா தம்பி, எவ்வளவு அழுதான். சகோதரர்கள் சொல்றாங்க, அவன் கெஞ்சினானே, அவன் அழுதானே, நாம ஆனாலும் அவனுக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டோமேன்னு சொல்றாங்க. அவ்வளவு அழுது இருக்கிறார் யோசேப்பு. யோசேப்பு பார்த்துட்டாரு, இனி மனுஷன் அழுது பிரயோஜனம் இல்ல. எனவே தான் இப்பொழுதும் சகோதரர்கள் நிற்கிறாங்க, ஆனா அவன் அழல. அவனுக்கு அழணும்னு தோணுது, அவன் அறைக்குள்ளே போய் அழுறான். அறைக்குள்ள இருந்து வெளியே வரும்போது எப்படி வராரு தெரியுமா? கண்ணெல்லாம் தொடச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு, அந்த வசனத்தை பாருங்க, அவன் தன் முகத்தை கழுவி, சும்மா தொடச்சிட்டு வரல, தொடச்சிட்டு வந்தா கூட அழுத்திட்டு வந்தது தெரியும். அவன் முகத்தை கழுவிட்டு வரான். கழுவிட்டு தன்னை அடக்கி கொண்டு, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஓகே ஓகே, அடக்கி கொண்டு இப்ப வெளியே வந்து, சாப்பாடு வைப்பா, சாப்பாடு வை எல்லாருக்கும். வெளியே அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். உன் கண்ணீருக்கு மதிப்பில்லாத இடத்துல இனியும் அந்த கண்ணீரை சிந்தாதே. மேல் வீட்டில் போய் நீ அழு. துக்கம் வரும்போது அழு. மாலையில் அழுகை, காலையில் கழிப்பு. இதுதாங்க வாழ்க்கை. பலவீனமே வராதுன்னு சொல்லல. என்கிட்ட வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். உனக்கு கஷ்டமே இருக்காது, உனக்கு கடனே இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி அவர் அழைக்கல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறல, உனக்கு இளைப்பாறுதல், நான் உனக்கு அதுல துணையா நிற்பேன். அது உன் நுகத்தை நான் எடுத்துக்கிறேன், உன் பாரத்தை நான் சுமப்பேன், நான் உன் துக்கத்துல பங்கெடுப்பேன், உன் கூட இருப்பேன், விட்டு விலக மாட்டேன், உன்னை குற்றப்படுத்தி ஒதுக்க மாட்டேன். வாழ்க்கை என்பது இதுதான், ஒரு இரவு ஒரு பகல், இதுதாங்க ஒரு வாழ்க்கையின் பூரணம். நம்முடைய அழுகை எங்க வைக்கிறோம்? ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது.
பாருங்கள், தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிற அழுகை இருக்கிறது. என்னாகமம் 11:10 வாசியுங்கள். என்னாகமம் 11:10. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டார். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. கூடாரத்துக்கு உள்ளே இருந்து அழு, வெளியே போய் அழாத, கோபத்தை உண்டாக்கிடும். தேவனுக்கு அது கோபத்தை கொண்டு வரும். ஆமென். நான் மனுஷனுக்கு முன்னாடி அழைக்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவன், இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் அழுவானால், ஒரு அற்பமான காரியத்துக்காக, உலக காரியத்துக்காக மனுஷனுக்கு முன்னாடி அழுவானால் அது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கும். தேவ சமூகத்தில் அழுவானால் அது தேவனுடைய இரக்கத்தை கொண்டு வரும். ஆமென். கூடார வாசல்ல வெளியே நின்று அழுறாங்க, ஐயோ இப்படி ஆயிட்டு, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, அப்படி ஆயிட்டு. பைபிள் சொல்லுது, அந்த அழுகையை பார்த்து தேவனுக்கு கோபம் வந்துச்சான். ஆனால் தாவீது அழுதான், கண்ணீரெல்லாம் துருத்தியில. அன்னாள் அழுதாள், கர்த்தர் நினைத்தார். அந்த ரங்கத்தில் அழுகிறவன் தேவ இரக்கத்துக்கு உள்ளே வந்துட்டான். வெளியே போய் அழுகிறவன் தேவ கோபத்துக்குள்ளே இருக்கிறான். உன் கண்ணீரை வீணாக்காதே. மேல் வீட்டில் நீ அழணும். உன்னை துக்கம் வந்துட்டுனால ஜெபத்தில் தான் அழணும், வேற சொல்யூஷனே கிடையாது. அழுக வரும்போது வார்த்தை வராது, ஆனால் அழுகையை விண்ணப்பமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். நான் அழும்போது எனக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யோசேப்பை போல நான் வெளியே போன நல்ல முகத்தை கழிட்டு தான் போவேன். ஏசு கிறிஸ்து அதானங்க சொன்னார், நீ உபவாசித்துட்டு போகும்போது நல்ல எண்ணெயெல்லாம் வச்சு குளிச்சுட்டு போ. நீ அந்த ரகத்தில் இருந்துட்டு போறதே தெரியக்கூடாது வெளியே. ஏன்னா நீ உன்னோட துக்கம் வெளியே தெரியக்கூடாது, உன் வேதனை வெளியே தெரியக்கூடாது. ஆமான் செய்த செயல் நிமித்தம் மோர்தெக்காய் அழுதான். ஆனா திருப்பி ஆமானுக்கு முன்னாடி இப்படிதான் நின்னான். எனக்கு வேதனை, உனக்கு வேதனையே கிடையாதா? கொஞ்சம் கூட உனக்கு வலிக்காதா? என் வலியெல்லாம் அவருக்கு தெரியும், என் வலி உனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? இல்ல, சகோதரர்கிட்ட 17வது வயசுல ஆமேன் அந்த அத்தனை காலில் விழுந்து அழுதுருப்பானே யோசேப்பு. கண்ணீருக்கு பலன் இல்லைன்னு பார்த்துட்டான், தீர்மானம் எடுத்துட்டான். அன்னைக்கு தீர்மானம் எடுத்திருப்பான், இனி என் சகோதரர்களுக்கு முன்னாடி நான் அழ மாட்டேன். ஆனா அவர் கண்ணீரின் பலனை கொடுக்கிறதை பார்க்கிறான். எனவே தான் அரை கதவை அடைத்து கொண்டு போய் நல்லா அழுதுட்டு தொடச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வருகிறான். மேல் வீட்டிலே பேசுகிற அந்த உறவின் அனுபவம், துக்கத்தை வேதனையை கொட்டுகிற அனுபவம், இது நம்முடைய ஜெபத்தில் தேவை. 3வது பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நான் அந்த சம்பவத்துக்குள் போகல, அந்த வார்த்தைக்குள்ளே போகிறேன். முடியாது, நடக்கவே நடக்காது, இனி அவ்வளவுதான், இனி சாத்தியமே இல்லை என்ற காரியத்தை எடுத்துக்கொண்டு எலியா மேல் வீட்டுக்கு போகிறான். ஆமென். இது நடக்காது, இனி அவ்வளவுதான், இதோட எல்லாம் முடிஞ்சது, இனி எவ்வளவுதான், இனி நடப்பதில்லை, இனி சாத்தியமே இல்லை என்ற காரியத்தை அவன் எடுத்துக்கொண்டு மேல் வீட்டுக்கு போகிறான். எப்பொழுது இறங்கினான் தெரியுமா? அது வாய்க்கப்பட்ட பிறகு இறங்குறான். ஹalleluya. அது வரைக்கும் இருக்கிறான். உலகம் முடியாதுன்னு சொல்லுகிறதல்ல ஃபைனல் வேர்ட். எஸ், ஆண்டவர் நோ சொல்லிட்டாருன்னா அது ஃபைனல் வேர்ட். ஆமென்.
ஆனா ஆண்டவர் உலகம் முடியாதுன்னு சொல்ல காரியத்துல இன்னைக்கும் கர்த்தர் வாக்கு தந்து கொண்டு இருப்பாரானால் அதை ஆமென், எந்த காரியம் முடியாது என்று உலகம் சொல்லுச்சோ அதை நீ தேவ சமூகத்துல கொண்டு வந்து வைத்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. எது வரைக்கும்? அந்த பிள்ளை உயிர் பெறும் வரைக்கும் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஆமென். முடியாது, சாத்தியமில்லை, இனி அவ்வளவுதான். ஆமென். இனி அவ்வளவுதான், முடியாது, சாத்தியமில்லை என்றால் நம்ம அடுத்த காரியத்தை தான் யோசிப்போம்ல. எலி என்ன செய்தார் தெரியுமா? ஜெப அறையில கொண்டு வந்து வைக்கிறார், வச்சுட்டு ஜெபம் பண்றார். ஏன்னா அவள் சொல்ற வார்த்தை அவன் ஃபைனல் வேர்டு எடுக்கல, அவர் சொல்ற வார்த்தை தான் எனக்கு ஃபைனல் வேர்டு. ஆண்டவர் இது அவ்வளோதான் சொன்னால் அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே நான் நோண்டக்கூடாது, அதுக்கு மேலே செய்யக்கூடாது. எசேக்கியாவுக்கு சொல்லிட்டார். என்ன சொல்றார்? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர், மறிக்க போகிறீர். அப்போ தேவனுடைய சித்தம் அது. அந்த இடத்துல அவன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். என்ன கேட்டால் நான் அப்படிதான் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அழுது ஆண்டவர்கிட்ட 15 வருஷம் வாங்கி, அந்த 15 வருஷத்துல தான் மனாசே பிறக்கிறான். அந்த மனாசேனால அந்த யூதா கோத்திரமே தள்ளப்படுகிறது. அந்த நாட்களில் பாபிலோனின் ராஜா விசிட்டுக்கு வரான், வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போறான். அதன் பிறகு வந்து இஸ்ரவேலர்கள் அத்தனை பேர், யூதா அத்தனை பேரையும் சிறைபிடித்து கொண்டு போகிறான். இதெல்லாம் முன்னமே கண்டுதான் வாழ்க்கை ஆண்டவர் அந்த சரியான டைம் வரும்போது ஆண்டவர் அங்கே ஸ்டாப் பண்றார். இதுதான் உனக்கு ஓட்டம். இது தேவனுடைய வார்த்தை. தேவன் ஒரு வார்த்தையை தரும்போது நாம் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது நமக்கு நன்மை. நம்ம பல காரியங்கள் நம்ம இம்மைக்கானதை மட்டும் பார்க்கிறோம். இல்லைங்க, அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? இந்த ஆத்மாவை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆமென். இங்கே எலியா இந்த காரியத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைத்து ஜெபிக்க காரணம் என்னன்னா, இது தேவனுடைய வார்த்தை இல்லை, இது அவளுடைய வார்த்தை. அவ சொல்றா இது அவ்வளவுதான், இது முடிஞ்சிட்டு, இதோட அவ்வளவுதான் சொல்றான். ஆனா எலியா அதை நம்பல. கர்த்தர் என்ன சொல்றார்? இது கர்த்தர் கொடுத்தது. அப்படி ஆண்டவர் ஒன்னு தந்துட்டு ஏமாத்த மாட்டார். தேவன் ஆமென். தேவன் என்ன சொல்றார்? தேவ சமூகத்துல கொண்டு வந்து வைத்து ஆமென், அந்த பிள்ளை உயிரோடு எழும்பு மட்டும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எந்த காரியம் முடியாது, சாத்தியமில்லை என்று உலகம் சொல்லுகிறதோ உடனே அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறதை நம்ம நிறுத்திட்டோமா? ஆண்டவர் சொல்ற, நான் இது உனக்கு வாக்கிய பண்ணுவேன், இதை நான் உனக்கு செய்வேன். ஆண்டவர் சொல்ல, உலகம் சொல்லுது இது நடக்காதுப்பா, இது அவ்வளவுதான்ப்பா, இது நடப்பதற்கான எந்த சாத்தியம் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம எந்த வார்த்தை எடுக்கிறோம்? முடியாது, சாத்தியமில்லை என்ற ஃபைல் எல்லாம் கொண்டு தேவ சமூகத்தில் வைங்க. இனி இது அவ்வளவுதான், எனக்கு வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை என்ற காரியத்தை கொண்டு மேல் வீட்டில் வைங்க. அது எழும்பும் வரைக்கும் அதுல கர்த்தருடைய கிரியை வெளிப்படும் மட்டும் உன் ஜெபத்தை நிறுத்தாதே. அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க விட்டுருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ மேல் வீட்டிலிருந்து கீழே வரும்போது, உன் ஜெபத்திலிருந்து ஜெப அறையிலிருந்து வெளியே வரும்போது நீ சாட்சியாக தான் வரணும். ஆமென். நீ சாட்சியாக தான் வரணும். உன்னுடைய காரியத்தை தேவ சமூகத்தில் வை, ஆண்டவரிடத்துல சொல்ல. எந்த காரியம் நடக்காது, சாத்தியம் இல்லை, அதை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வையுங்கள். வாழ்க்கையில் பிள்ளைக்கான ஒரு காரியமாகட்டும், எதிர்காலத்துக்கான ஒரு காரியமாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும் தேவ சமூகத்தில் வைத்தால் மட்டுமே அதுல தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆமென். உலர்ந்த எலும்பை பார்த்து பேசுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். பேசினான், வல்லமை வெளிப்பட்டது. தேவனிடத்தில் இந்த காரியம் நடக்காது, சாத்தியமில்லை. டாக்டர் சொல்றாங்க வாய்ப்பில்லை, அவங்க சொல்றாங்க வாய்ப்பில்லை. இனி உனக்கா இந்த வயசுக்கு அப்புறம் வேலையா? வாய்ப்பே இல்லை, இந்த வாய்ப்பே இல்லை. முடியாதுங்கிற வார்த்தை யாரிடத்துல இருந்து வருதுன்னு பாருங்க. மனுஷன்ட்டு வருதுன்னா அது ஃபைனல் வேர்டு கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா இதுதான்ப்பா உன் லைஃப். இப்போ பாருங்க, பவுல் பாருங்க, ஒரு பலவீனம் குத்திச்சு, நேராக ஆண்டவர்கிட்ட போறார். ஆண்டவர் இது என்ன குத்துற சாத்தானா இருக்கு, இந்த முள் என்ன குத்திட்டு இருக்கு. ஆண்டவர் உடனே நான் உனக்கு சுகம் தருவேன்னு சொல்ல, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்றார். இப்போ ஆண்டவர் சொன்ன வேர்டு பவுலுக்கு புரிஞ்சுட்டு, என்ன புரிஞ்சுட்டு, இது என் கூட தான் இருக்க போகுது. அதன் பிறகு பவுல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகல. அதன் பிறகு ஆண்டவர்கிட்ட போய் இந்த பலவீனத்தை, இந்த முள்ளை எடுங்கன்னு பேசல. அதன் பிறகு இந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டினார். இது தேவனுடைய ஃபைனல் வேர்டு. அவனுக்கு சொல்லிட்டான், இது கிருபை போதுன்னு அர்த்தம், இந்த முள் இப்படி தான் இருக்கும், ஆனால் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இதெல்லாம் இப்போ நான் மாற்ற மாட்டேன்ட்டார்.
ஏன்னா அந்த முள்ளு கொடுக்கப்பட்டதே பவுல் சொல்றார், நான் என்னை உயர்த்தாத படிக்கு. எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், சில பலவீனங்கள் ஆனாலும் சரி, சில நெருக்கங்கள் ஆனாலும் சரி, தேவன் அனுமதிக்கிறது நம்மை வேதனைப்படுத்தி மகிழ்றதுக்கு அல்ல, நம்முடைய வாழ்க்கைகளை நன்மைக்காக தான். தேவன் எதை செய்தாலுங்க நல்ல கவனிங்க, இந்த வேர்டை நீங்க மனசுல நல்லா எழுதி வச்சிருங்க. புல்லுள்ள இடமோ மரண இருளின் பள்ளத்தாக்கோ தேவன் எதுல நடத்தினாலும் அது நமக்கு நன்மைக்காக மாத்திரமே, நன்மைக்காக மாத்திரமே. நேத்து அப்படி நடத்துறேன், எப்படி நடத்துறீங்கனோ இதை அறிந்ததுனால தான் தாவீது ஒரே லைன்ல இந்த 2 அனுபவத்தையும் சொல்லிட்டாரு. என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அப்ப அந்த ஜீவனுக்கு நேராக இதை நம்மை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில மனுஷங்க சொல்லுவாங்க இது அவ்வளவுதான், நடக்காது, முடியாது, அது அவ்வளத்தையும் கொண்டு நாமே சொல்லுவோம் இது அவ்வளவுதான். ஆபிரகாம் சிரித்தார்ல, 99வது வயதுல குனிந்திருந்து சிரித்தார்ல, இந்த கிழவனுக்கு என்ன கிடைக்க போகுது, பிள்ளையா சிரித்தார். நாம சொல்லுவோம், நம்மை குறித்து சொல்வதும் ஃபைனல் வேர்டு கிடையாது. நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நம்மை குறித்து சொல்வதும் ஃபைனல் வேர்டு கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நமக்கான வார்த்தை. அதை பிடிச்சிட்டு எது முடியாது, நடக்காது, சாத்தியம் இல்லை என்று காணப்படுகிறது அதையெல்லாம் இந்த மேல் வீட்டில் கொண்டு வந்து வைங்க. ஆமே, கொண்டு வந்து வைத்து ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. முடியாது என்றே வார்த்தையை தந்தீர், உம்மீது நம்பிக்கை வைத்தேன். நடக்காது என்றேன் வார்த்தையை தந்தீர், உம்மீது நம்பிக்கை வைத்தேன். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தீர், உந்தனின் சாட்சியாய். ஜப அறையிலிருந்து எப்படி இந்த மேல் வீட்டிலிருந்து எலியா கீழே வந்தானோ அப்பொழுது அவன் வெறுமையாயும் வரல, வெட்கத்தோடும் வரல, அவன் சாட்சியோடு வந்தான். உனக்கு ஒரு ஜப அறை இருக்குமானால், உன் வாழ்க்கையில் ஒரு ஜப அனுபவம் இருக்குமானால், உன் வாழ்க்கையில் வெட்கம் வர தேவன் விட மாட்டார். உன் வாழ்க்கையை சாட்சியாக தான் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். முடியாது, நடக்காது, சாத்தியம் இல்லை, அவ்வளவுதான், அதெல்லாம் கொண்டு போய் எப்போ எழுமணும் தெரியுமா? அவன் அந்த உயிரற்ற சடலத்தை கொண்டு வந்து வைத்து உயிரோடு அவன் எழும்பின பிறகு ஜெபத்தை முடிச்சிட்டு கீழே வரான். சில காரியத்துக்காக நம்முடைய ஜெபத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கணும். யாக்கோபு போல எது முடியாது, எது நடக்காது உங்க வாழ்க்கையில தேவன் சொல்லிட்டாருன்னா நடக்காதுங்க. அதுதான் நான் பவுலுடைய வாழ்க்கையை சொன்னேன். பலவீனத்தை நான் மாத்துவேன் தேவன் சொல்லல. இந்த பலவீனம் அவன் வாழ்க்கையில தேவன் அனுமதித்தார், அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த பலவீனத்தை மாத்துங்கன்னு கேட்கல, ஜெபிக்கல. ஏன்னா ஜெபிச்ச அர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டு, இந்த முள்ள என்னை விட்டு நீங்கும்படி 3 முறை ஜெபித்தேங்கிறார். 4வது தடவை ஜெபிக்கல. ஏன்னா அதுக்குள்ள ஆன்சர் வந்துட்டு, இது தேவன் கொடுத்தது, தேவன் அனுமதித்து இருக்கிறார். உன் பலவீனத்துல தான் என் பலன் பூரணமாய் விளங்கும் போல. உனக்கு இப்ப இந்த பலவீனம் தேவை, என் பலன் பூரணமாய் விளங்கணும்னு இந்த பலவீனம் தேவை. அப்ப தேவன் அனுமதிச்சுட்டார். அதுக்கப்புறம் அந்த காரியத்தை ஜெபத்துல வைக்கல. ஆனா தேவன் தருவேன், செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன் வார்த்தையை தந்து நமக்கு பலப்படுத்தி திடப்படுத்தின பிறகு நாமே சொல்லலாம் நடக்காதுன்னு, உலகம் சொல்லலாம் அவ்வளவுதான். அதை நீங்க பொருட்படுத்தாம ஆமென் இவைகளை கொண்டு தேவ சமூகத்தில் வைங்க. தேவன் ஒரு காரியத்தை திரும்ப 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 நம்மளை நம்ப பண்ண வச்சுட்டே இருக்கிறார். அந்த காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார் அர்த்தம். நம்மளால நம்ப முடியலையா, கொண்டு தேவ சமூகத்தில் வைங்க. எலியா சொன்ன வார்த்தையை கேட்டீங்களா? அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ஆண்டவரே துக்கத்தை வருவித்தீரோ. 20 துக்கத்தை வருவித்தீரோ. ஒரு கொஸ்டின் ஒருத்தன் வைக்கிறானாலே அது சந்தேகத்தின் அடையாளம் தானே. விசுவாசத்தின் அடையாளம் தெரியுமா? கொஸ்டின் கிடையாது, நிச்சயம். ஜெபத்துல அவள்கிட்ட அப்படி சொல்லல. அவள்கிட்ட தன்னுடைய வேதனையை, தன்னுடைய அவிசுவாசத்தை ஒண்ணுமே சொல்லல. அவள்கிட்ட என்ன சொல்ல, அவன் உயிரோட தான் இருக்கிறான், அவன் உயிரோட தான் இருக்கிறான். ஆனா அவர்கிட்ட வந்து சந்தேகம், அண்டு நடக்காதோ, இது அவ்வளவுதானோ,
ஆண்டவர் துக்கத்தை கொடுத்துட்டீங்களோ, சந்தேகத்தெல்லாம் அவனுடைய கேள்விகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான், ஆண்டவரே திருப்பி கொடுங்கப்பா, திருப்பி கொடுங்கப்பா. இந்த ஜெப அனுபவத்துல தான் எல்லாத்தையும் கொட்டணுங்க. ஆபிரகாம் கேட்டார்ல, அடியனுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? இந்த வாக்கு தத்தத்தை நான் நினைச்சிட்டு இருந்தேன் பிள்ளைய தருவீங்கன்னு. ஆனால் வயசாயிட்டு வேற ஏதாவது இருக்குமா ஆண்டவரே? என்ன தருவீர் ஆண்டவரே? இல்லை, எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், இந்த ஜெப அனுபவம் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இது நடக்காது, இது அவ்வளோதான் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அப்படியே நின்னாம, ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்களப்பா, எனக்கு இது செய்வேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். 22வது வசனம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். உன் வாழ்க்கையில் ஒரு மேல் வீட்டின் அனுபவம் இருக்குமானால் உன் சத்தத்தை அவர் கேட்பார். உன் சத்தத்தை அவர் கேட்பார். அந்த ஸ்திரீயின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லவில்லை. பிள்ளைக்காக அழுத, வெளியே நின்று அழுத தாயின் சத்தத்தை கேட்கவில்லை. பிள்ளைக்காக மேல் வீட்டில் போய் அழுத எலியாவின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்துல தான் வைக்கணும் எல்லாத்தையும். முடியாது, நடக்காதுங்கிற காரியத்தை வைங்க, கர்த்தர் சத்தத்தை கேட்டு பதில் தருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 10:9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டிலே ஏறுகிறான். அப்பொழுது வாசியுங்கள், அவன் மிகுந்த பசியை அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாக 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். இப்ப ஜெபத்தில் அவனுக்கு என்ன உண்டாகிறது? ஒரு தரிசனம் உண்டாகிறது. எதற்காக இந்த தரிசனம் தெரியுமா? அவனுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ண. ஏன் தெளிவை உண்டு பண்ணணும்னா, அவனுக்குள்ள ஒரு பாரம்பரிய கட்டு இருக்கிறது. யூதர் இன்னொருத்தங்களோடு கலந்துக்க கூடாது, புறஜாதிகளோடு கலந்துக்க கூடாது. ஆனால் அவனை குறித்த தேவ சித்தம் என்னவா இருக்கிறது? அவன் மூலமாய் தான் சுவிசேஷம் ஆரம்பிக்கப்படுகிறது. பரலோகத்தின் திறவுகோல் பேதுரு கையில் கொடுக்கப்படுகிறது. பெந்தேகோஸ்தே நாளில் எருசலேமிலே அந்த சுவிசேஷத்தை அறிவித்து அந்த வாசலை அவன் திறந்து கொடுக்கிறான். கிறிஸ்துவாகிய வாசலை அவன் திறந்து கொடுக்கிறான். அந்த திறவுகோல் அவன் கையில் தான். அவன் மூலமாய் முதலாவது சுவிசேஷம் பெந்தேகோஸ்தே நாளிலே பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். தேவ திட்டம் அவன் மூலமாய் ஆரம்பிப்பது. கர்த்தருக்கு மகிமை. இப்போ புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலனாக பவுல் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் இவன் மூலமாய் தான் துவங்க வேண்டும். பேதுரு மூலமாய் தான் துவக்கப்பட வேண்டும். ஆனால் பேதுருக்குள்ள இருக்கிற பாரம்பரிய கட்டு அதை தடை பண்ணுகிறது. நல்ல கவனமா கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில தெளிவு ரொம்ப அவசியம். எந்த ஒரு காரியத்தை குறித்து தெளிவு இல்லை என்றால் ஒரு காரியத்தை செய்வோம், இன்னொரு காரியத்தை செய்ய மாட்டோம். இன்னைக்கு இந்த 10வது அதிகாரத்தில் பேதுருவுக்கு அந்த தெளிவு உண்டாகவில்லை என்றால் அவன் வாழ்க்கையிலே தேவ சித்தம் என்பது பூரணமாய் செய்யப்பட்டிருக்காது. ஒரு பகுதி வெறுமையாய் தான் இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை முழுமையாய் செய்யாமல் நாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்முடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க முடியாது. ஆமென். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பாரம்பரிய கட்டுகள் இன்னைக்கு அநேக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுக்கிறது. இதை கேட்கிற எத்தனை பேர், நான் ஆமென் இயேசுவின் நாமத்தில் கேட்க எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்களா எனக்கு தெரியல, எங்க இருந்து பார்க்கறீங்களா தெரியல. ஆனா உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கிறிஸ்து வைத்த அடிச்சுவடை பின்பற்ற முடிந்திருக்கிறதா? கிறிஸ்து காண்பித்த நீதியை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா? ஆமா, 30வது வயசுல இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன? நீதியை நிறைவேற்றும்படிக்கு ஞான ஸ்நான உடன்படிக்கை செய்தார். இதை பார்க்கிற கேட்கிற இயேசுவை அறிந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கேள்வி, எத்தனை பேர் இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஞான ஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்க? சொல்லுவீங்களா? நான் அது சின்ன வயசுல எடுத்துட்டேன்னு பைபிள்ல இருக்குதா? அப்படி இயேசு எத்தனாவது வயசுல எடுத்தார்? 30வது வயதுல தாமாக போய் எடுத்தார். அதன் அர்த்தம் என்ன? எதை காண்பிக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நான் என்னை அர்ப்பணிப்பதின் அடையாளமாக காண்பிக்கிறது.
மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது. சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்தவர்களில் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இல்ல எங்களுக்கு அது கிடையாது இது கிடையாது. பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னும் பாரம்பரிய கட்டு நம்மை பிடித்திருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் இன்னும் பூரணப்படவில்லை. தேவ சித்தம் பூரணப்படாமல் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க முடியாது. இதற்கு என்ன தேவை? தெளிவு தேவை. இந்த தெளிவை தருகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். எப்படி தருவார்? மேல் வீட்டின் அனுபவம் இருந்தால் கிடைக்கும். ஆமென். எனவே தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கணும். பேதுரு பெரிய அப்போஸ்தலனா இருந்தாலும் அவனுக்குள்ளே அந்த யூதன் என்கிற அந்த கட்டு இருந்துச்சு. கிறிஸ்துவுக்குள்ள யூதன் என்று கிரேக்கர் என்றும் கிடையாது. யூதன் நான் எப்படி? அதனாலதான் ஆண்டவரே சொல்றார், தேவன் சுத்தமாக்கினதை தீட்டா எண்ணாத. பேதுருவுக்கு அந்த தெளிவு ஜெபத்தில் கொடுக்கப்படுகிறது. இல்ல அதெல்லாம் நாங்க ஞானஸ்நானம் எடுத்தா என்ன சபையிலிருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா பரலோகத்திலிருந்து ஒதுக்கப்படுவீங்க. பரவாயில்லையா? வேதம் என்ன சொல்லுது பாருங்க. வேதத்துல எஸ் சொன்னா எஸ், வேதத்துல நோ சொன்னா நோ. ஆமென். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஆவியில பாரப்படுத்தினபடியினால், ஏன்னா ஒருவரை கூட அவர் இழந்து போக விரும்பவில்லை. எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த சத்தத்தை நீங்க கேட்க காரணம் என்ன? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்குள்ள இந்த தெளிவை தர விரும்புகிறார். அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஞானஸ்நானம் அவசியம். ஞானஸ்நானம் மிக 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 முக்கியமானது. மனம் திரும்பி எடுக்கணும். நானா மனம் திரும்பி நான் அவரோடு செய்கிற உடன்படிக்கை தாங்க ஞானஸ்நானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது சர்ச்சில் கொண்டு வந்தாங்க, ஜெபிக்க பிரதிஷ்டை பண்ண. 12வது வயதிலும் கொண்டு வந்தார்கள். அங்க எங்கேயுமே ஞானஸ்நானம் கொடுக்கல. ஆனா 30வது வயசுல அவராகவே வந்து நாம முன் வந்து எடுக்கிறது தாங்க ஞானஸ்நானம். இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதி நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இப்படி ஒரு காரியம் இல்லை, ஒவ்வொரு காரியத்துக்கும் சொல்றேன். நாம எதை ரொம்ப கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கிறோமோ அதை பைபிள் பிடிச்சு வச்சிருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா அதனால என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தின் ஒரு பகுதி நிறைவேற்றப்படும், இன்னொரு பகுதி நிறைவேற்ற முடியாமலே இருக்கும், நிறைவேறாமலே இருக்கும். அப்படி நிறைவேறாம நம்முடைய ஓட்டத்தை முடிக்க முடியுமா? முடியாதுங்க. நம்முடைய முடிவு சமாதானமா இருக்குமா? இருக்காது. எனவே தான் பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன். பேதுரு தீவிரப்படுகிறார். பேதுருவுக்கு ஒரு காரியம் செய்ய சொல்லப்பட்டது. என்ன தெரியுமா? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்த நிருபத்தை எழுதுகிற பேதுரு சொல்லுகிறார். 2 நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களை வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, 14வது வசனம், இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது இதுதான் நியாயம். ஏன்னா என்னை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. குணப்பட்ட பின்பு சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. அது கூடாரத்தில் இருக்கிறது வரைக்கும் தான் செய்ய முடியும். கூடாரத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் செய்ய முடியாது. எனவே வயசு காலத்தில் நான் ஜாலியா இருக்கிறதுக்கல்ல, நான் அதை செய்து முடிக்கணும். நாம் செய்யும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவு தான் செய்ய முடியுங்க. இதை விட்டுட்டு போனா ஜட்ஜ்மெண்ட் தான். அவன் செய்கைக்கு தக்க பலன் தான் கிடைக்கும். வேதத்தை நம் கையிலே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் இதை பாரம்பரிய கண்ணாடியை போட்டு பார்க்க கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பார்க்கணும். அப்பதான் சத்தியம் வெளிப்படும். பேதுருவுக்கு எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், எவ்வளவு பெரிய அப்போஸ்தலர், அவருக்கு அந்த தெளிவு தேவை இருந்துச்சு. எல்லாருக்கும், எனக்கும் அந்த தெளிவு தேவை, நமக்கும் தேவை. எந்த ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப இறுக பிடித்து கொண்டிருக்கிறோமோ அது பைபிள்ல இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா அதை தூக்கி போடுங்கள். இல்லை என்றால் தேவ சித்தத்தை உங்க வாழ்க்கையில பூரணமாய் நிறைவேற்ற முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மேல் வீட்டின் அனுபவம் நமக்கு தெளிவை கொடுக்கும். 1 பேதுரு 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆகையால்
தெளிவா இருக்கணுமா. தெளிவா இருக்க என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். பேதுருவுக்கு தெளிவு எப்பொழுது உண்டானது? அவன் மேல் வீட்டில் போய் ஜெபித்த போது. இந்த ஜெப அனுபவம் நம்முடைய வாழ்க்கை குறித்த தெளிவை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் எத்தனை சரி இருக்கிறது, எத்தனை தவறு இருக்கிறது, எத்தனை தவறுகள் சரி பண்ண வேண்டி இருக்கிறது. நாம் சரி என்று நினைப்பதெல்லாம் பரலோக பார்வையில் சரி அல்ல. அப்படிதான் பேதுரு நினைச்சிட்டு இருந்தார். ஆண்டவர் அதை மாத்திட்டார். எனவே தான் பேதுரு கொர்நேலியு வீட்டில் போய் சொல்றாரு, நான் அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் பேசாம இருந்திருந்தா பேதுரு போயிருப்பாரா? இல்ல. அப்ப பேதுருவை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் அன்னைக்கு தடைபட்டிருக்குமே. நம்முடைய அநேக கட்டுகள், நாம வருத்தி கொண்டிருக்கிற கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில தேவனால் கிரியை செய்யக்கூடாத அளவுக்கு தடையா இருக்கிறது. இதுக்கு தெளிவு தேவை. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அன்பாக சொல்லுகிறேன், ஆவியானவர் பாரப்படுத்துகிறபடியினால் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் அந்த பரம ஈவை, அந்த நித்திய ஜீவனை ஒருவன் இழப்பானால் அது எவ்வளவு வேதனை, எவ்வளவு பரிதாபமாக இருக்கும். என்னுடைய ஆசை எல்லாம் என்ன? ஆரம்பத்தில் என்னுடைய ஜெபம் எதுவா இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவரே, சர்ச்சில் ஒரு விசையாவது கால் எடுத்து வச்ச அந்த ஆத்மா, ஒரு ஆத்மா கூட அட்லீஸ்ட் சும்மா வந்துட்டு போறவங்க கூட, ஆமா ஆண்டவர் அவங்க கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, இதுதான் ஜெபமா இருந்துச்சு. இன்னைக்கு என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இதை யார் யார் எங்க இருந்து கேட்கிறாங்கன்னு தெரியல, இதை கேட்டும் ஒருத்தங்க அந்த நித்தியத்தை இழந்துடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பா அவர்களோடு இடைபடுங்கப்பா. சத்தியத்துக்கு தங்களை கீழ்ப்படிய பண்ண கர்த்தர் அந்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. இது நானா உருவாக்கின பாரம் இல்லைங்க, இது ஆவியானவருடைய பாரம், இது அவருடைய பாசம். ஆமே. இன்னைக்கு எதை வச்சு நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறோம்? பைபிள் என்ன சொல்லுது அதுதாங்க, இதுதாங்க சத்தியம். இது எதுவானாலும் சரி, யாராலும் சரி, மனுஷன் உருவாக்கின கற்பனைகளை கெட்டியா நம்ம பிடிச்சிட்டு இருப்போம்னா நம்ம ஏதோ ஒரு காரியத்தை மிஸ் பண்றோம்னு அர்த்தம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். மனுஷன் உருவாக்கினது, மனுஷனால் உருவாக்கப்பட்டது, அதை நம்ம இறுக பிடிச்சு வச்சுட்டு அதை வச்சு நம்ம காரியத்தை செய்வோம்னா ராங். பைபிள்ல இருக்கா? பைபிள்ல எதை வலியுறுத்துதோ அதை வலியுறுத்தணும். பைபிள்ல எதை ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்குதோ அதை பிடிக்கணும். இது அதுக்கு நேரா மாறி எல்லாம் செஞ்சுட்டு இதனால என்ன ஆயிரும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தின் ஒரு பகுதி வெறுமையாவே இருக்கும். இதெல்லாம் உணர்ந்ததுனால தான் பவுல் சொல்றார், பேதுரு சொல்ற, இந்த கூடாரத்தில் இருக்கிறது வரைக்கும் தான் நினைவூட்ட முடியும்பா. அதனால நான் இந்த வயசு காலத்திலே உங்களுக்கு நிருபத்தை எழுதிட்டு இருக்கிறேன். செய்ய வேண்டியதை செய்து முடித்தால் தான் ஓட்டத்தை வெற்றியை ஓடி முடிக்க முடியும். ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:1-2-3 வசனங்கள். ஹல்லேலூயா. அவர் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். இந்த மேல் வீட்டறையின் அனுபவத்தில் என்ன உண்டாகிறது? பரிசுத்த ஆவியின் நிறைவு உண்டாகிறது. அவன் நிரப்பப்படணும். பேசுகிற அனுபவம், துக்கத்தை ஊற்றுகிற, கண்ணீரை ஊற்றுகிற அனுபவம், முடியாததை தேவ சமூகத்தில் வைத்து பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம், வாழ்க்கையில் தெளிவு உண்டாக வேண்டிய காரியம், நிரப்பப்படுகிற அனுபவம். இதுக்கெல்லாம் அந்த மேல் வீட்டின் அனுபவம் தேவை. ஜெபம் மிக மிக அவசியம். நாம் அந்த நிறைவில் வரும்போது தான், நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை திருத்துகிறவர், நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர். இந்த நிறைவின் அனுபவம் தேவை, ஜெப அனுபவம் தேவை. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உன் வீடு பாழாகி விடக்கூடாது, உன் வாழ்க்கை பாழாகி விடக்கூடாது, பிறர் பார்த்து பரியாசம் பண்ணுவது போல ஆகிவிடக்கூடாது. பெலிஸ்தியர் வரும்போது சிம்சோன் தெளிலால் மடியில் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். அடுத்த நாள் நடந்தது என்ன? எல்லா கண்களுக்கு முன்பதாக வேடிக்கையாயிருந்தான். உன்னுடைய சோம்பல், உன்னுடைய சுகபோகம், நாளைக்கு நீ வேடிக்கை ஆயிருவ, நாளைக்கு நீ காட்சி ஆயிருவ.
ஜாக்கிரதையாயிரு. ஆவியானவர் சபைகளுக்கு எச்சரித்து சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சிம்சோன் அபிஷேகம் பெற்றவன், நஸ்ரேய விருதமுடையவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன். அப்படிப்பட்டவன் பெலிஸ்தியர் வரும்போது தெளிலாளில் மடியிலே சுகபோகத்தில் சோம்பலில் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். தப்பிரலாம் நினைச்சான், ஓடிரலாம் நினைச்சான், முடியல. என்னைக்கு முடியாது அப்படி. எனவே மிகுந்த சோம்பல் உன் மச்சுப்பாவை பழுதடைய பண்ணும். ஆமென். ஜாக்கிரதையாய் கவனத்தோடு செயல்படு. நாளானது சமீபித்து வருகிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நமக்காய் நியமித்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கும் வேளை நெருங்கி வருகிறது. ஜாக்கிரதையோடு செயல்படுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவ சமூகத்தில் முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் படியிட்டு, எனக்கு இந்த மேல் வீட்டின் அனுபவம் வேணும்னு கேட்கிறவங்க, ஆண்டவரே அது ஒரு விசை கூட கட்டி எழுப்புங்கப்பா. அது பழுதா இருக்குப்பா, அது பாழா இருக்குப்பா, அப்படி இருக்கக்கூடாதப்பா. கிருபையாய் நீர் என்னை அழைத்தீர். இப்படி நான் அழைக்கப்பட்டவனாய் இருந்து என் வாழ்க்கை அழுக்காகி விடக்கூடாது. என் வாழ்க்கை ஆண்டவரே அழிந்து போகிற சூழ்நிலையில் வந்துடக்கூடாது. எனக்கு அந்த மேல் வீட்டின் அனுபவம் வேணும் ஆண்டவரே. அப்ப அது பேசி கொண்டிருக்கிற அனுபவம், உமோடு எப்பொழுது நெருங்கி இருக்கிற அனுபவம் வேணும் ஆண்டவரே. கேட்கிறவங்க முழங்கார் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆமா, உங்க ஜெப வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமே. ஆமென் ஆமென். கீபோர்ட் மட்டும் இருக்கட்டும், நீதி எல்லாரும் முழங்கால் போட்டு பிரேயர் பண்ணுங்க. சவுண்ட் ரூம்ல இருக்கிறவங்க நீல் டவுன் போடுங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் யார் யார் எங்க இருக்கிறீங்களோ ஆமென் எல்லாரும் முழங்கால் போட்டு உங்க ஜெப அனுபவத்தை கேளுங்க. ஆவியில நான் ரொம்ப பாரப்படுகிறேன். ஆமென். வீடு பாழாயிட்டு இருக்கிறது அநேகருக்கு தெரியவில்லை, அநேகருக்கு தெரியவில்லை. ஆமென். வெள்ளம் எப்போ வரும்னு தெரியல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எச்சரிக்கிறார், கர்த்தர் எச்சரிக்கிறார். என கேட்கிற வாலிப தம்பி உன்னை எச்சரிக்கிறார், வாலிப தங்கச்சி உன்னை எச்சரிக்கிறார், அன்பு சகோதரா உன்னை எச்சரிக்கிறார், அன்பு சகோதரி உன்னை எச்சரிக்கிறார். உன் வீடு பாழாயிடுகிறது. திடீர்னு வெயில் அடிக்கிறனால உனக்கு அவ்வளவா தெரியல. மழை நாளைக்கு வரும்போது தான் தெரியும், வெள்ளம் வரும்போது தான் தெரியும். தேவனுடைய எச்சரிக்கிறார், தேவனுடைய எச்சரிக்கிறார். ஆண்டவர்கிட்ட இப்ப கேளு, என்னை கட்டி எழுப்புங்கப்பா, என்னை கட்டி எழுப்புங்கப்பா. என்னுடைய ஜெப ஜீவியம் கட்டி எழுப்பப்படுவதாக. ஆண்டவர் அந்த மேல் வீட்டின் அனுபவம் எனக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபா ஹந்த ரபா லரா கபா தனரா ஓட ரபா கபா லரா துனா ரந்தரா. நான் இனி மனுஷன் முன்னாடி அழமாட்டேன். நான் இனி யோசேப்பு போல் அறைக்குள்ள வந்து உங்க சமூகத்துல தான் என் வேதனையை சொல்லுவேன். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆன்லைன்ல எங்க இருந்து நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் இருக்கிற இடத்துல முழங்கால் போட முடிஞ்ச முழங்கால் போடிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் கட்டி எழுப்புகிறவர். பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் உன்னை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னவர். சில வார்த்தைகளை கொண்டு நாம இடித்து திரும்பி கட்டி எழுப்ப விரும்புகிறார். இன்னைக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருவரும் அர்ப்பணியுங்கள் தேவ சமூகத்தில். என்னுடைய ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்புங்க, கட்டி எழுப்புங்கப்பா. நான் சோம்பலாகவோ சுகபோகமாகவோ என் வாழ்க்கையில இருந்து என் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. சிம்சோனுக்கு சுகபோகம் இருந்துச்சு, சோம்பல் இருந்துச்சு. பெலிஸ்தியர் விழித்திருக்கிறான். நீ எப்ப தூங்கிட்டு இருக்கிற? தெளிலால் மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கிற. உன் கதை இதோட முடிய போகுது தெரியுமா? இன்னைக்கு மேல் வீட்டின் அனுபவத்தில் இருக்க வேண்டியவங்க போன்ல யார் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. உன் கதை முடிய போகுது தெரியுமா? உன் கதை முடிய போகுது தெரியுமா? உன் கண்கள் பிடுங்கப்பட போகிறது தெரியுமா? உன் தரிசனம் இழக்க போகிறாய் தெரியுமா? உன் பலன் குறைய போகிறது தெரியுமா? சுகபோகமும் சோம்பலும் உன் ஜெப அனுபவத்தை குலைக்கிறது, உன் வாழ்க்கையை பாழாக்குகிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிற வேலை இது. தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற வேலை இது. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா.
உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத தேவனோடுள்ள உறவு எப்படி இருக்கிறது சகோதரா? தினமும் பேசிக் கொண்டிருக்கிறோமா? தினமும் பேசிக் கொண்டிருக்கிறோமா? தினமும் பேசிக் கொண்டிருக்கிறோமா? தினமும் பேசிக் கொண்டிருக்கிறோமா? தினமும் பேசுறோம். கூடாரத்துக்கு உள்ள இருந்தாள், கூடார வாசல் நின்று அழாத. உள்ள இருந்து அழுதா இரக்கம் கிடைக்கும், வெளியே இருந்து அழுதா கோபம். மேல் வீட்டின் அனுபவம் இல்லாதவங்க வெளியே இருந்து அழுவாங்க, மனுஷன்ட போய் அழுவாங்க. மேல் வீட்டின் அனுபவம் இருக்கிறவங்க மனுஷன் முன்னாடி வரும்போது நல்ல முகத்தை கழுவிட்டு வருவாங்க, தன் வேதனையை தனக்குள்ள அடக்கி வைப்பாங்க. உலகம் முடியாதுன்னு சொன்னதும் நீயும் முடியாதுன்னு சொல்ற. ஏன் தெரியுமா? உனக்கு அந்த மேல் வீட்டின் அனுபவம் இல்லை. மேல் வீட்டின் உனக்கு ஒரு மேல் வீட்டின் அனுபவம் இருக்குன்னா நீ முடியாதுன்னு சொல்ல மாட்ட. நீ அதை கொண்டு தேவ சமூகத்துல வைப்ப. இன்னும் அநேக கட்டுகள் இருக்கு. ஏன் தெரியுமா? இன்னும் மேல் வீட்டின் அனுபவம் இல்லை. உனக்கு பர்சனல் பிரேயர் சரியா இருக்கும்னா உனக்குள்ள இருக்கிற அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு தெளிவு உண்டாகும். Thank you, Father. இன்னும் பரிசுத்தாவின் நிறைவு இல்லை. ஏன் தெரியுமா? அந்த மேல் வீட்டின் அனுபவம் இல்லை. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. எல்லாரும் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த ஒரு வார்த்தையை இருதயத்திலிருந்து எங்கூட சேர்ந்து சொல்ல போறீங்க. எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே.